ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா வட்ட வரிச்சுருள். இங்கிலீஷ்ல டொராய்டு அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? சோ இதை பயன்படுத்தி அந்த வட்ட வரிச்சுருளுக்குள்ள எந்த ஒரு புள்ளியிலையும் காந்த புலத்தை கண்டுபிடிக்க போறோம். ரைட்? சோ இது எதனுடைய பயன்பாடு? ஆம்பியர் சுற்று விதியினுடைய பயன்பாடு. சரி, இந்த வட்ட வரிச்சுருளுக்கு போறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டாபிக் பார்த்திருப்போம். என்னது? வரிச்சுருள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். வரிச்சுருள் அப்படின்னா என்ன? ஒரு நீளமா இருக்கக்கூடிய கம்பிய சுருள் வடிவுல நெருக்கமா சுத்தி வச்சிருப்பாங்க. சோ அந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா வரிச்சுருள். இல்லையா? சோ பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு கம்பி எடுத்து நான் இந்த மாதிரி சுத்தி வச்சிருப்பேன். சோ இந்த அமைப்புக்கு பேர் என்னது? வரிச்சுருள் அப்படின்னு சொல்லும். இப்ப இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஊடகம் என்ன இருக்கு? காற்று. சோ அப்ப நார்மல் இப்படியே சுத்தி வைக்கலாம், இல்ல வேற ஏதாவது வடிவத்தில் இருக்கக்கூடிய பொருளுக்கு மேல என்ன பண்ணி வச்சுக்கலாம்? இறுக்கமா சுத்தி வச்சுக்கலாம். இல்லையா? சோ இப்ப எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, உருளை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை எடுத்துக்கிறேன். சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுப்போமே. சோ இது மேல என்ன பண்ண போறேன்? அந்த கம்பி சுருளை சுத்த போறேன். சோ இந்த மாதிரி. ரைட்? இப்ப இதுல ஒரு மின்கலன் இணைச்சேன் அப்படின்னா எப்படி? இந்த மாதிரி ஒரு மின்கலன் இணைச்சோம் அப்படின்னா பிளஸ் மைனஸ், இதுல என்ன ஆகும்? கண்டிப்பா மின்னோட்டம் பாயும். இல்லையா? சோ இந்த மாதிரி. சோ இது மின்னோட்டத்தினுடைய திசை. ஓகேவா? சரி. சோ இப்ப இந்த இடத்துல அழிச்சுக்கலாம் தேவையில்லை, ஏன்னா புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மின்னோட்டம் எப்படி வருது அப்படின்ட்டு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல 3 புள்ளிகளை சூஸ் பண்றேன். ஒன்னு என்ன அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு புள்ளி, இதுக்குள்ள ஒரு புள்ளி, வரிச்சுருளுக்கு உள்ள, அதே மாதிரி வெளியே. இதுவும் வெளியே தான், இதுவும் வெளியே தான். நம்ம படிச்சிருப்போம். வரிச்சுருளுக்கு உள்ள பாத்தீங்கன்னா காந்த புலம். இப்ப லெட்டர்ஸ் கொடுப்போமே, பி, இது Q. ஏன் இங்க Q கொடுக்காம இங்க Q கொடுத்தேன்னா, இங்கேயும் இங்கேயும் காந்தப்புல மதிப்பு சுழி. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டு தான் இதுக்கு வரோம். அதனாலதான் என்ன P Q R கொடுக்க முடியாது. Rங்கிறது ஆரம், அதனால Sங்கிற லெட்டர். இப்ப இதுக்கு S. அப்ப உள்ள பாத்தீங்கன்னா காந்தப்புலம் எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் அப்படின்னா மாறிலி, பெரும மதிப்பு பெற்றிருக்கும். அதாவது யூனிஃபார்மா இருக்கும். ரைட்? ஆனா வெளியே P என்கிற புள்ளியிலையும் Q என்கிற புள்ளியிலையும் காந்தப்புல மதிப்பு சுழி அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அப்ப இந்த புள்ளியில காந்தப்புலம் B என்கிற புள்ளியில 0, இங்க Q என்கிற புள்ளியில சுழி. ஆனா இங்க S என்கிற புள்ளியில காந்தப்புலம் சுழி ஆகாது, நாட் ஈக்குவல் டு 0. சரி, ஓகே. சோ இப்ப இது எப்படி வட்ட வரிச்சுருளா மாத்துறதுன்னா, சிம்பிள். இந்த 2 முனைகள் இருக்கு இல்லையா, நீண்ட வரிச்சுருளினுடைய 2 முனைகளையும் ஒன்னா இணைச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு க்ளோஸ்ட் ரிங், அதாவது ஒரு வட்ட வளையம் மாதிரி ஒண்ணு கிடைக்கும். அந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா வட்ட வரிச்சுருள். கரெக்டா? அப்ப இந்த வரிச்சுருளை வட்ட வடிவில் வைக்க போறேன். என்ன பண்ண போறேன்? இந்த ரெண்டையும் சேர்க்க போறேன். முதல்ல இந்த உருளை இதா இருக்கு இல்லையா, அதை முதல்ல சேர்ப்போம். சி, ரைட்? ஓகே. ஒரு லேயர், இன்னொரு லேயர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி சரி. ரைட்? சரிப்பா. சோ இதுல என்ன பண்ணணும்? இந்த கம்பி சுருளை சுத்த போறேன். சி, கிளியர்? சரி, மின்னோட்டம் பாருங்க, இங்க இருந்து போகுது, இப்படி போய் இப்படி வருது. அப்ப திசை, மின்னோட்டத்தினுடைய திசை இப்படி போகுது. ரைட்? சோ இது மின்னோட்டம். ஓகே. சோ அப்ப இந்த அமைப்புக்கு என்ன பேரு? வட்ட வரிச்சுருள். இப்ப இத வளைக்கும் போது இந்த P என்கிற புள்ளி எங்க வரும்? இந்த வளையத்துக்கு உள்ள வருது இல்லையா? சரி. சோ அப்ப வளையத்துக்கு உள்ள இந்த இடத்துல எடுத்துக்கிறேன் P என்கிற புள்ளி. P
அதே மாதிரி Q என்கிற புள்ளி இதுக்கு வெளியே வருது, வளையத்துக்கு வெளியே வருது. சோ அப்ப எங்க எடுத்துக்கலாம், இந்த இடத்துல எடுத்துக்கலாமா? சோ ஓகே, இது Q. அதே மாதிரி Sங்கிற புள்ளிகள் எங்க வருது, வளையத்துக்கு உள்ள வருது இல்லையா? சோ அப்ப இது Sங்கிற புள்ளி, S அப்படின்னு போட்டுக்கிறேன். சரியா? ஓகே. அப்ப இந்த ஒவ்வொரு புள்ளியிலையும் காந்தப்புலம் கண்டுபிடிக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், வரிச்சுருளுக்கு வெளியே வந்து கண்டிப்பா காந்தப்புலம் சொல்லி, அதே மாதிரிதான் அங்கேயும். சோ அப்ப வந்து இது எதனுடைய பயன்பாடு, ஆம்பியர் சுற்று விதியினுடைய பயன்பாடு. அப்ப ஆம்பியர் சுற்று விதியை பயன்படுத்தி எந்த ஒரு புள்ளியிலையும் காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கணும், ஒரு மூடிய பரப்பு. ஏன்னா ஆம்பியர் சுற்று விதியை மூடிய பரப்புல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா Pங்கிற புள்ளியை சுத்தி கற்பனையாக ஒரு சுற்று வரைகிறேன். ஏன்னா மூடிய பரப்புல தான் எதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எதை யூஸ் பண்ண முடியும், ஆம்பியரின் சுற்று விதி. அதனால இந்த கற்பனை பரப்புக்கு ஒரு பேர் இருக்கு, என்ன அப்படின்னா ஆம்பியர் சுற்று, ஆம்பியரின் சுற்று அப்படின்னு சொல்லலாம். Pங்கிற புள்ளியை சுத்தி, அப்ப இதனுடைய ஆரம் நம்ம வரைஞ்சுக்கலாம் இல்லையா? ஆரம் என்னது, R1. சரியா? அடுத்து Qங்கிற புள்ளி, Q இங்க இருக்கு, அதே மாதிரி Sங்கிற புள்ளி இங்க இருக்கு இல்லையா? S. இதனுடைய ஆரம் என்னது, R2. அப்ப Sங்கிற புள்ளியில காந்தப்புலத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன இருக்கணும், அதுல ஒரு மூடிய சுற்று நம்ம எடுத்துக்கணும். சோ இந்த மாதிரி. சரியா? அடுத்து Qங்கிற புள்ளி மையத்திலிருந்து எவ்வளவு தொலைவுல இருக்கு, இவ்வளவு தொலைவு, R3. சோ அப்ப இதை சுத்தி நம்ம எடுத்துக்கூடிய மூடிய பரப்பு. சோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரியா? சோ இப்ப ஒவ்வொரு புள்ளியிலையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா காந்தப்புலத்தை கண்டுபிடிக்க போறோம். இட்ஸ் வெரி சிம்பிள். இப்ப ஃபர்ஸ்ட் Pங்கிற புள்ளியில் உருவாகக்கூடிய காந்தப்புலம் இல்லையா? சோ இது என்னது, ஒரு திறந்த வெளி பகுதி, அங்க வேற எதுவுமே இல்ல, ஊடகம் இல்லையா? அப்ப திறந்த வெளி உட்புற பகுதி. கரெக்டா? எதோட, வட்ட வரிச்சுருளினுடைய திறந்த வெளி இல்லையா? திறந்த வெளி தான் ஓபன் ஸ்பேஸ், ஆனா உட்புற பகுதி. சரியா? சோ இங்க எழுதலாம். ஃபர்ஸ்ட் வட்ட வரிச்சுருளின் திறந்த வெளி உட்புற பகுதி. சரியா? ஓகே. சோ இங்க என்ன எடுத்துக்கிறோம், ஒரு ஆம்பியரின் சுற்று, ஒரு கற்பனை பாதை. எதுக்காக, ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்துறதுக்காக. அப்ப இங்க எழுதலாம், ஆம்பியரின் சுற்றை கற்பனை பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அப்ப இங்க எழுதலாம், சுற்றின் ஆரம் என்னது, R1 மற்றும் சுற்றின் நீளம் அல்லது அதன் நீளம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, இது ஒரு சுற்று, இதனுடைய நீளம் பொதுவா ஒரு கம்பி இப்படி இருக்குன்னா அதனுடைய நீளத்தை L எடுத்துப்போம். இந்த கம்பியை வந்து என்ன பண்ணலாம், வட்ட வடிவில மாத்தலாம். இப்படி மாத்தணும் அப்படின்னா இதனுடைய நீளத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, சுற்றளவுன்னு சொல்லுவோம். என்ன ஃபார்முலா, 2πr. அப்ப ரெண்டு ஒண்ணு தானே, L is equal to 2πr. அதே மாதிரி நீளம் L is equal to 2πr. ஆனா இங்க ஆரம் வந்து என்ன கொடுத்திருக்கிறோம், 1 கொடுத்திருக்கிறதுனால நீளம் வந்து L1. இப்ப என்ன பண்ணுவோம், ஆம்பியருடைய சுற்று விதியை பயன்படுத்துவோம் இல்லையா, இந்த மூடிய பரப்புல. அப்ப ஆம்பியரின் சுற்று விதியின்படி அல்லது சுற்று விதியை பயன்படுத்தலாமா? எஸ். எங்க, இந்த இடத்துல ஆம்பியரின் சுற்று விதி ஃபார்முலா என்ன, இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி க்ளோஸ்ட் லைன் இன்டெகிரல் B vector dot dl vector is equal to mu naught I மூடிய அப்படின்னு என்ன அர்த்தம், மூடிய பரப்புல பாயக்கூடிய மின்னோட்டம். சரி, இது வந்து முதல் சுற்று நம்ம சூஸ் பண்ணி இருக்கிறது இல்லையா, சுற்று 1. சரி, இப்ப இதுல சமன்பாடு 1 எடுத்துப்போம். I மூடியன்னு என்ன அர்த்தம், இந்த மூடிய பரப்புல பாயக்கூடிய மின்னோட்டம். அதுல வந்து எந்த கடத்தியுமே கிடையாது, இது கற்பனையை நம்ம எடுத்த ரவுண்டு. அதுல மின்னோட்டம் பாயுமா, மின்னோட்டம் பாயுறது கண்டிப்பா என்ன வேணும், ஊடகம் வேணும்.
அப்ப கண்டிப்பா இதுல மின்னோட்டம் இல்ல, ஊடகமே இல்ல, ஒரு கற்பனையா நம்ம எடுத்துக்கிட்ட பாதை. கரெக்டா? ஏன்னா முதல்ல வந்து அது வெளியா இருந்துச்சு, திறந்த வெளி. கரெக்டா? அதனால இந்த மூடிய பரப்புல பாயக்கூடிய மின்னோட்ட மதிப்பு 0. இப்ப இதுல ஒன்றில் பிரதியிட, ஒன்றில். அப்ப என்ன வரும்? மூடிய பரப்பு இன்டகிரல், இது சுற்று 1 b வெக்டார் டாட் dl வெக்டார். அதுவும் காந்தப்புலம் எந்த புள்ளியில? முதல்ல P என்கிற புள்ளியில, இல்லையா? அப்ப P னா இங்க கண்டிப்பா P என்கிற லெட்டர் மென்ஷன் பண்ணணும். எஸ், ஈக்குவல் டு I மூடிய மதிப்பு 0 னா 0 into mu naught என்னது? 0. ஓகேவா? இது 0 வந்து இது எப்படி எழுதலாம்? BP வெக்டார் ஈக்குவல் டு 0. ஏன் அப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஏதாவது ஒரு ஃபார்மட் நம்ம எழுதுறோம்னு வச்சுப்போமே, 5 into 3 ஈக்குவல் டு அந்த ஈக்குவேஷன்ல அந்த சமன்பாடுல 0 ன்னு வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப 5 into 3 ஈக்குவல் டு 0 னா 5 ஈக்குவல் டு என்ன? 0/3 ஈக்குவல் டு 0. இப்ப 5 into 3 0 னா 5 ஈக்குவல் டு 0 தான் வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் BP வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு 0 னா BP வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்? ஓகே, அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து வெளியே ஒரு பகுதி இருக்கு, இல்லையா? இதுவும் திறந்த வெளி, ஆனா வெளிப்புற பகுதி. கரெக்டா? சோ அப்ப இங்க எழுதலாம், இரண்டாவது வட்ட வரிச்சுருளின் திறந்த வெளி வெளிப்புற பகுதி. ஏன்னா அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு உள்ள வந்துருவோம், இல்லையா? திறந்த வெளி வெளிப்புற பகுதி. சரியா? சோ வெளிப்புற பகுதி Q என்கிற புள்ளி. சோ அங்க என்ன பண்ணிருக்கிறோம்? ஒரு ஆம்பியரின் சுற்ற வந்து என்ன பண்ணிருக்கிறோம்? கற்பனை பண்ணிருக்கிறோம், இல்லையா? அப்ப அந்த சுற்றினுடைய ஆரம் என்ன? சுற்றின் ஆரம் இதிலிருந்து இது வரைக்கும் ஆரம் R3 அப்படிதானே? அப்ப இது R1, இது R2, இந்த ஆரம் என்னது? R3. ஆரம் R3. ஓகே. மற்றும் அதன் நீளம், மற்றும் அதன் நீளம் என்னது? L is equal to பொதுவான ஃபார்முலா, L is equal to 2πr. இங்க ஆரம் R3 என்கிறதுனால நீளம் L3. சரி, இனி இந்த மூடிய பரப்புல எதை பயன்படுத்த போறேன்? ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்த. ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்த. என்ன ஃபார்முலா? இந்த மூடிய பரப்புல நம்ம எதை பயன்படுத்துறோம்? ஆம்பியரினுடைய சுற்று விதி, இல்லையா? சோ இங்க எழுதிடுவோம். என்ன ஃபார்முலா? மூடிய பரப்பு இன்டகிரல், இல்லையா? B வெக்டார் டாட் dl வெக்டார், அதுவும் Q என்கிற புள்ளி என்கிறதுனால BQ is equal to ஃபார்முலா என்னது? mu naught I மூடிய அப்படின்னு என்ன அர்த்தம்? மூடிய பரப்பில் பாயும் மின்னோட்டம். சோ இத சமன்பாடு 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? எஸ். சோ இப்ப இதுல என்ன பண்ற அப்படின்னா I மூடிய, அதாவது மூடிய பரப்புல பாயக்கூடிய மின்னோட்டம் இங்கேயும் சுழி. என்ன காரணம் அப்படின்னா அந்த காரணம் கண்டிப்பா நீங்க எழுதணும். இந்த பாத்தீங்கன்னா இங்க வெளியே வரக்கூடிய அந்த சுருளை பாருங்க, இல்லையா? வெளியே வரக்கூடிய அந்த சுருளுடைய ஒரு சுற்று நான் முதல்ல எடுத்துக்கிறேன். இப்படி இருக்கு, இல்லையா? இப்படி இருக்கு ஒரு சுற்று. இதுல வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டம் இங்க வெளியே வருது, இங்க மின்னோட்டம் உள்நோக்கி வருது, இல்லையா? அப்ப வெளியே பாத்தீங்க அப்படின்னா அந்த சுருள் வழியாக வரக்கூடிய மின்னோட்டம் வெளிநோக்கியும் வருது, அதே மாதிரி உள்நோக்கியும் வருது. அப்ப அதை சுத்தி உருவாகக்கூடிய காந்தப்புலம் எப்படி இருக்கும்? இப்படி வரும்போதே காந்தப்புலத்தினுடைய திசை இப்படி இருக்கும். நம்ம படிச்சிருக்கோம், காந்தப்புலத்தினுடைய திசையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மின்னோட்டம் பாயும் கம்பி சுருளுக்கு பக்கத்துல ஒரு காந்த ஊசியை கொண்டு வரும்போது காந்த ஊசி விலகல் அடையும். அந்த விலகல் அடைய திசையை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? அந்த காந்தப்புலத்தினுடைய திசையை தெரிஞ்சுக்கலாம். சோ இந்த மாதிரி இங்க இருந்து வரும்போது இப்படி. அப்ப இதை சுத்தி உருவாகக்கூடிய காந்தப்புலம் எப்படி இருக்கும்? அப்படியே மாறி வரும். இது இப்படி போச்சுன்னா இது இப்படி. கரெக்டா? அதே மாதிரி இது இப்படி போய் இப்படி. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரெண்டும் ஒன்றே ஒன்று என்ன பண்ணுது? விரட்டுது. கரெக்டா? அது மட்டும் இல்ல, படிச்சிருப்போம் மின்னோட்டங்கள் ஒரே திசையில போச்சு அப்படின்னா கவர்ச்சி விசை, எதிரெதிர் திசையில வந்துச்சு அப்படின்னா அது வந்து விரட்டு விசை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கீங்க. சோ அப்ப இதன் காரணமா இங்க ரிப்பல்ஷன் ஆகுது. விரட்டு விசையின் காரணமா என்ன ஆகுது? இந்த ரெண்டு மின்னோட்டங்கள் என்ன ஆகுது? சுழியாக்கப்படுது. ரைட்? வலிமை சமமா இருக்கு, ஆனா இங்க விரட்டு விசையின் காரணமாக என்ன ஆகுது? ரெண்டுமே சுழியாக்கப்படுகின்றன. இதுதான் ரீசன். அப்ப அங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா இந்த கம்பிச்சுருள் வழியாக வெளியே வந்து பாத்தீங்கன்னா மின்னோட்டம்
வெளிநோக்கியும் அல்லது உள்நோக்கியும் இல்லையா, வெளிநோக்கியும் வருது உள்நோக்கியும் வருது. சோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா மின்னோட்ட எதிரெதிர் திசையில செயல்படுறதுனால ரெண்டுமே என்ன ஆகுது, சுழியாக்கப்படுகின்றன. காரணம் விரட்டு விசையின் காரணமா. அந்த ரீசனை இங்க எழுதுறோம். சோ அதனால 0. இப்ப இதுல பிரதியிட்டா என்ன வரும், மூடிய பரப்பு இன்டகரல் என்னது, BQ வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு μ0 into I மூடிய மதிப்பு 0வா, அப்ப மொத்தம் 0. அப்ப இதுல இருந்து நல்லா பாருங்க, இது ஈக்குவல் டு 0னா அத BP வெக்டார் ஈக்குவல் டு 0 ன்னு எழுதிட்டோம். அதே மாதிரி இது எப்படி எழுதலாம், BQ வெக்டார் ஈக்குவல் டு 0. சரி கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு உள்ள இல்லையா வரிச்சுருள், இது வட்ட வரிச்சுருளுக்கு உள்ளே ஒரு புள்ளியில காந்தப்புலம் இல்லையா. அப்ப அடுத்து எழுதலாம், மூணாவது வட்ட சுருளின் அல்லது வட்ட வரிச்சுருளின் உட்புற பகுதி அல்லது உள்ளே. கரெக்டா. சோ உள்ளேன்னு வரும்போது அங்க நம்ம எடுத்துக்கக்கூடிய சுற்றின் ஆரம் என்னது R2, அதன் நீளம் நீளத்துக்கு என்ன ஃபார்முலா, L is equal to பொதுவான ஃபார்முலா 2πr. அங்க நீளத்துக்கு வந்து ஆரத்துக்கு வந்து R2 ன்னு எடுத்திருப்போம். சோ அதனால நீளம் என்ன லெட்டர் யூஸ் பண்ணணும், L2. கரெக்டா. சோ இங்க வந்து நம்ம என்ன பண்ண போறோம், ஆம்பியரின் சுற்று விதியை பயன்படுத்த போறோம். ஆம்பியரின் சுற்று விதி. கரெக்டா. எஸ், என்ன ஃபார்முலா, க்ளோஸ்ட் லைன் இன்டெகிரல் B வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 I மூடிய. கரெக்டா. சோ இது சுற்று எத்தனை சுற்று, மூணாவது எடுத்துக்கிறோம். 1 2 இது மூணாவது சுற்று நாம எடுத்துக்கிறது. அதுவும் காந்தப்புலம் எதுல கண்டுபிடிக்கணும், எஸ்ங்கிற புள்ளியில, அதனால BS. சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா இது உண்மையிலேயே வந்து ஒரு கடத்தி இங்க இருக்கு. கரெக்டா. அது மட்டும் இல்ல, கம்பி சுருள் இருக்கிறதுனால கண்டிப்பா இங்க இருக்கிற பாதை கற்பனை பாதை கிடையாது. அங்க மின்னோட்டமும் பாயுது, கண்டிப்பா காந்தப்புலம் இருக்குது. அதனால இந்த மூடிய பரப்புல பாயக்கூடிய மின்னோட்டம் சுழி ஆகாது. மின்னோட்டம் இருக்கு, காந்தப்புலம் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தப்புலம் வந்து சீராக பெரும மதிப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ரைட். அதனால இது சுழி ஆகாது. அதனால என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இது சமன்பாடு 3. இந்த ரெண்டு பார்ட்டையும் தனித்தனி எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போறேன். இதுல வந்து LHS எடுக்கிறேன். இடது பக்கம் என்ன இருக்கு, க்ளோஸ்ட் இன்டெகிரல். இது என்னது, சுற்று 3 BS வெக்டார் டாட் dl வெக்டார். இது எப்படி எழுதலாம், A வெக்டார் டாட் B வெக்டார் AB cos θ ன்னு எழுதிரலாமா. அதே மாதிரி இதை எழுதிடுவோம். இதை அழிச்சிடலாம். சொல்லுங்க பாப்போம். க்ளோஸ்ட் லைன் இன்டெகிரல், இது சுற்று 3 BS dl cos θ. இந்த dl என்கிறது என்ன அப்படின்னா, இந்த கற்பனை நம்ம எடுத்துக்கோ இல்லையா, இந்த ஆம்பியரின் சுற்றினுடைய மொத்த நீளம் L, அதுல ஒரு சிறிய பகுதியை dl அப்படின்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி காந்தப்புலமும் அதே திசையில தான் செயல்படுது. அதனால காந்தப்புலத்துக்கும் இந்த dlக்கும் இடைப்பட்ட கோணம் என்னது, θ is equal to 0 டிகிரி. அப்ப cos 0 மதிப்பு என்னது, 1. அப்ப என்ன எழுதிக்கலாம், இது 1ன்னா இங்க என்ன இருக்கு, BS into dl. BS என்கிறது இதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தப்புலம், அது சீரான காந்தப்புலம்னு சொன்னேன். அப்ப சீரானதுன்னா மாறாத மதிப்பு. அப்ப அதுக்கு என்ன கிடையாது, தொகைக்குழு, ஐ மீன் இன்டகிரேஷன் எடுக்க முடியாது. அப்ப அதை வெளியே எடுத்துட்டேன்னா BS வெளியே வந்துரும் into integral dl which is equal to BS into integral dl என்னது, L. L என்கிறது நீளம், இந்த பகுதியினுடைய நீளம் இல்லையா. நீளத்துக்கு இங்க எழுதியிருக்கோம், எங்க எழுதியிருக்கோம், இத இருக்கு 2πr2. அப்ப BS into 2πr2. இது LHS. இனி RHS ல எழுதிரோமா. RHS ல RHS is equal to μ0 into I மூடிய அப்படின்னு இருக்கு. μ0 என்கிறது மாறிலி, அது அப்படியே தான் வச்சாலும். I மூடிய என்ன, இந்த மூடிய பரப்புல பாயக்கூடிய மின்னோட்டம். இந்த மூடிய பரப்புல என்ன இருக்கு, சுற்றுகளின் எண்ணிக்கை இருக்கு. அப்ப இந்த மூடிய பரப்புல நாம கொடுத்த மின்னோட்டம் எதுல எல்லாம் இருக்கும், ஒவ்வொரு சுற்றுகள்லயும் இருக்கும். அப்ப மொத்த மின்னோட்டம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஒவ்வொரு சுற்றுல இருக்கக்கூடிய மின்னோட்டத்தையும் சேர்க்கணும் இல்லையா. ஒவ்வொரு சுற்றுகள் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா என்னது,
நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதுல பாயக்கூடிய மின்னோட்டம் I. இதுதான் I மூடிய அப்படின்னு எழுதும். அப்ப மூடிய சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டம்ங்கிறது சுற்றுகளின் எண்ணிக்கை பெருக்கல் ஒவ்வொரு சுற்றிலும் இருக்கக்கூடிய மின்னோட்டம் ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னு என்ன கிடைக்கும்? மொத்த மின்னோட்டம் கிடைக்கும். சோ mu naught n I இப்படி எழுதிடலாம். சோ இது வந்து RHS இல்லையா? சோ இனி என்ன பண்ண போறோம்? இந்த மூணாவது சமன்பாடுல பிரதியிடுவோம். சோ இதை அழிச்சுக்கலாமா? ஸ்பேஸ் இல்ல. மூன்றில் பிரதியிட. சரி, மூணாவது சமன்பாடுல பிரதியிடுங்க. இந்த பகுதிக்கு பதிலா இங்க எடுத்து வச்சிருக்கோம் என்னது? BS 2 pi R2 equal to இங்க RHS mu naught n I. சோ இதுல இருந்து BS is equal to mu naught I தனியா எழுதிடுவோம் n divided by கீழ என்ன இருக்கு? 2 pi R2 இப்படின்னு இருக்கு. நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் இல்லையா? அதாவது ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை என்னது? சுற்றுகளின் அடர்த்தி படிச்சிருக்கோமா? சுற்றுகளின் அடர்த்திங்கிறது என்னது? ஓரலகு நீளத்தில் உள்ள சுற்றுகளின் எண்ணிக்கை. Lங்கிறது நீளம். என்ன ஃபார்முலா? 2 pi R2. அப்ப சுற்றுகளின் எண்ணிக்கை n. இதான் n, சுற்றுகளின் எண்ணிக்கை 2 pi R2ங்கிறது நீளம். இது மொத்தம் சேர்த்து என்ன போட்டுக்கலாம்? ஸ்மால் n யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா? இங்க சைன் எழுதிக்கலாம். ஸ்மால் n is equal to capital N by L. அப்ப இதுல இருந்து BS is equal to mu naught I, இது small n இங்க எழுதிக்கலாம். ஓகேவா? திருப்பி கூட எழுதிக்கலாம். BS is equal to mu naught n I. சரியா? சோ mu naught என்கிறது வந்து மதிப்பு தெரியும் 4 pi into 10 power minus 7 ஹென்றி மீட்டர் இன்வர்ஸ். என்னங்கிறது வந்து சுற்றுகளினுடைய அடர்த்தி. சோ கம்பியினுடைய நீளம் மாறாதது வரைக்கும் சுற்றுகளினுடைய அடர்த்தி மாற போறது இல்ல. ஐங்கிறது அங்க இருக்கக்கூடிய மின்னோட்டம், அதுவும் மாறிலி மதிப்பு தான். சோ அதனால இந்த மதிப்புகளை பிரதியிட்டு எஸ்ங்கிற புள்ளியில காந்த புலத்தை நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கிறோம். சோ இது ஒரு முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். நல்லா தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.